Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவபொம்மையை எரித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேனி நேரு சிலை முன்பு பிரதானின் உருவபொம்மையை திமுகவினர் எரிக்க முயன்றபோது விபரீதம் ஏற்பட்டிருக்கிறது. திமுக தொண்டரின் கால் சட்டையில் தீப்பிடித்து எரிந்ததால் அங்கு பரபரப்பு நிலவியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, என்ன நடந்தது அங்க? கனிமொழி, தேனியில பார்த்தோம்னா மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை அவருடைய பேச்சுக்கு திமுக எம்பிகளுடைய அவதூறாக பேசியதாக கூறி தமிழகம் முழுவதும் திமுகவினர் தர்மேந்திர பிரதான் உருவபொம்மை எரிக்கும் நிகழ்ச்சி நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியா பார்த்தோம்னா தேனி நேரு சிலை முன்பு கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மற்றும் தேனி நகர செயலாளர் நாராயணபாண்டி, ஒன்றிய செயலாளர் சக்கரவர்த்தி ஆகியோர் தலைமையிலான திமுகவினர் நேரு சிலை முன்பு தர்மேந்திர பிரதான் உருவபொம்மையை எரிப்பதற்காக கொண்டு நேரு சிலை முன்பு பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொண்டிருந்தனர். அந்த சூழல பார்த்தோம்னா பெட்ரோல் அருகில் உள்ள கட்சி நிர்வாகியின் உடலில் பட்ட நிலையில் தீப்பற்றி எரிந்ததும் உடனடியாக அவரின் உடலில் தீப்பற்றியது. இதனால் அந்த இடத்துல பரபரப்பு ஏற்பட்டது. உடனே அங்கு கூடியிருந்த நிர்வாகிகள் அந்த தீயை கட்டுப்படுத்தினர். தற்போது அவருக்கு சிறிய அளவில் காயம் ஏற்பட்டது. இருந்த போதிலுமே தொடர்ந்து திமுகவினர் தர்மேந்திர பிரதான் உருவபொம்மை எரித்து அவருக்கு எதிராக கோஷத்தில் ஈடுபட்டனர். கனிமொழி, தற்போது அந்த கால் சட்டையில, தொண்டருடைய கால் சட்டையில தீப்பிடித்த நிலையில அவருடைய உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? முழு விவரம். தற்போது பார்த்தோன்னா அவர் சடனா எதிர்பார்க்காத நிலையில அவர் உடலில் தீப்பற்றியது அதிர்ச்சி அடைந்தார். மேலும் பார்த்தோன்னா கால் சட்டை மற்றும் சட்டையில தீப்பற்றியது. அந்த நிலையில அங்கு இருந்த மற்ற திமுக நிர்வாகிகள் உடனடியாக அவரின் தீயை வேறு துணி கொண்டு அணைத்தனர். தற்போது பார்த்தோன்னா அவர் தொடைப்பகுதியும் நெஞ்சு பகுதியும் சற்று தீப்பிடித்திருக்கு. அவரை அங்கிருந்த திமுகவினர் போராட்டம் முடித்த பின்னர் அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றிருக்காங்க. கனிமொழி, Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.